கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1814 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா 59 அதிகாரம் 21 வசனம். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறார். யார் மேலெல்லாம் அவருடைய ஆவி ஊற்றப்படுகிறதோ, யாருடைய வாயிலெல்லாம் அவருடைய வார்த்தைகளை வைத்தாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை அவர்களோடும் அவர்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் இருக்கும். எனவே கர்த்தருடைய ஆவியானவரே என் மீது வாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என் வாயிலிருந்து அகலக்கூடாது என்று ஜெபியுங்கள். இந்த 2 காரியங்களில் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் வாயிலே கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய வார்த்தையும், யார் யார் மேலே கர்த்தருடைய ஆவியும் இருக்கிறதோ அவர்களும் அவர்கள் சந்ததியும் சந்ததியின் சந்ததியும் நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு நீங்காதிருக்கும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.